ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் லாஸ்ட் டைமாக நம்ம சாத்தூர் டு மைசூர் போனது, அப்புறம் அங்கேருந்து இறக்கிட்டு எம்டி சக்தி வந்தது, அப்புறம் நம்ம ராம்ப்ரோ பார்த்தது எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நம்ம வண்டி சத்தியில் வண்டி விட்டுட்டு அழகாகவே வீடு ஊருக்கு தாங்க போயிருந்தோம். ஊருக்குமே போயிட்டு அழகாகவே வந்துட்டோங்க. அதாவது நேற்று தான் வந்திருந்தோம் வண்டிக்கு வந்துட்டு நேற்று லோடு கிடைக்கல. இன்றைக்கி தாங்க லோடு கிடச்சிருக்கு. இது எந்த ஊருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கே தாங்க கிடச்சிருக்கு. என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் தாங்க ஏற்றிட்டு இருக்கோம். ஸோ அழகாகவே இப்போ ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோடு எப்படிலாம் ஏற்றுறோம், எந்த வழியில் போகிறோம், எவ்வளோ நேரத்தில் போயிட்டு எப்படிலாம் இறக்குறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தொடர்ந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோடு ஏற்றதுக்காக அப்படியே பாயிண்ட் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் லோடு ஏற்றிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டுக்கு தான் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன தான் எல்லா ஆஃபீஸ் லோடு ஓட்டினாலும் நம்ம வாழைக்காய் லோடு ஓட்டினமே வராதுங்க. அது ஒரு தனி ஃபீலு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோடு ஏற்றிட்டு மறுநாள் போய் இறக்கிடுவாங்க. அப்படியுமே வாடகையுமே கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆஃபீஸ் லோடை பொறுத்தவரை நம்ம இறக்கிட்டு அப்புறம் ரெசிப்ட் அனுப்பிச்சா தான் பேலன்ஸ் அனுப்புவாங்க. இடம் பாருங்கள், நல்லா தோப்பு, நல்லா நிழல். அப்புறம் இன்னொரு லோடு இன்னொரு பக்கம் ஏற்ற போகணுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்படியே போயிட்டு ஏற்றிட்டு சீக்கிரம் ஆச்சுன்னா அப்படி கிளம்பி போயிடலாம். எந்த பக்கம் வண்டி ஓட்டுற மாதிரி வண்டி ஓட்டுற மாதிரி எடுக்கணுமா? சேனல் யூடியூப் சேனல். எங்களுக்கெல்லாம் பேச வராது. இந்த மாதிரி நாங்கள் வேணால் சொல்கிறோம், வேணா வாய்ஸ் ஓவர் நீங்கள் கொடுத்துருங்க. வண்டி இருக்கு. வரல லெஃப்ட் வரல பைக் போலாம். கட் பண்ணி சாப்பாடு இல்லையா? சாப்பாடு பண்ணலாங்க. இதில் கோயில் தான் செஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாம், கோயில் இருங்க. நாம ஒரே இடத்துல ஏற்றிட்டு இன்னொரு இடத்தாங்க போயிட்டுருக்கோம்.
அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அழகாகவே ஏற்றிட்டு இன்னொரு பக்கம் தான் வந்து லோக்கலில் வந்து போயிட்டு இருக்க பாருங்க. தடம்லாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த இடமே வந்து நல்லா பச்சை பச்சைன்னு அழகாகவே வந்து இருந்துகிட்ருக்கு. அப்படியே வந்து பக்கத்துலேயே வந்து கால்வாய் தண்ணி வேறு சூப்பராகவே போயிட்டுருக்குங்க. நமக்கு வந்து வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா வந்து குளிச்சுக்கலாம். நேராக தான் பண்ணுவோம். அப்படியே ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்ததில்லை, இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக வரோம். அப்படி என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க. இந்த காய் வெட்டுற தோடை எல்லாமே வந்து அழகாகவே சுற்றி பார்த்துக்கலாம். லோடுமே சூப்பராக வந்து ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு இப்போ வந்து தார்ப்பா தாங்க போட போகிறாங்க. நம்ம வண்டியுமே வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த சாயந்தர நேரத்தில் இந்த இடத்த வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. சுற்றி வாழைக்காடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நெல்லுமே வந்து பயிர் வச்சுருக்காங்க. இங்கே தண்ணி வந்து பாருங்களேன் செம்மையாக வந்து போயிட்டுருக்கு. சார் நம்ம ஊர்லலாம் இப்படி வந்து தண்ணி கிடச்சிச்சு அப்படின்னா வந்து நிறையவே வந்து பருவம் வச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து வானம் பார்த்த பூமி மாதிரி, அதாவது மழை சீசனில் மட்டும்தாங்க இப்போ தண்ணி இருக்கும். அதாவது அந்த டைமில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து பருவம் வந்து வைக்க முடியும். இங்கே எல்லாமே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் போயிட்டுருக்கு. தண்ணியை பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. பக்கத்துலேயே வந்து வெள்ளரி காடுமே வந்து போட்டிருக்காங்க. ஹாய் சொல்லுங்கள். சூப்பராக ஏற்றி இப்போ தார்ப்பா போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து மெயின் ரோட்டில் போயிட்டு வேமெண்டில் எடை போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம லோடு மண்கள் எல்லாமே வந்து விட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிடலாம். போயிட்டு நாளைக்கு தான் வந்து இறக்குவாங்க. ரோடெலாம் ஏற்றிட்டு தான் கேட்கணும் எங்கே வரணும் அப்படின்ட்டு. அப்படியே இங்கே எடுங்க அப்படியே விட்ருங்க. கட் பண்ணிட்டு போய் காங்கே எந்த ரூட்டில் போகும்? பல்லடம் வந்துட்டோங்க. திண்டுக்கல் 113 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வந்து கரெக்டாக 10 மணி பக்கம் ஆகுது. நாம் கரெக்டாக திருநெல்வேலிக்கு எத்தனை மணிக்கு போகலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பொறுமையாக போனாலுமே கரெக்டாக வந்து போய்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக நைட்டு ஒரு 1:30 பக்கம் இருக்குங்க. நாம் திண்டுக்கல் டு மதுரை வர வழியில் கொடரூர் டோல் தாண்டினதுமே வந்து டிராஃபிக்காக இருக்குது. முன்னாடியே வந்து ஏதோ வண்டி வந்து அப்செட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம். ஃபுல்லாகிடுச்சு.
வண்டி வந்து அப்செட்டாக இருக்குங்க. சின்ன வண்டி தோஸ்து வந்து நம்ம கோழி வண்டி ஏதோ அப்செட் ஆயிடுச்சு. அதனால தான் டிராஃபிக்கு உடனே வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆயிருந்திருக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தனால பிரச்சனை இல்லை. பின்னாடி நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் டிராஃபிக்காக இருக்கும். ஆமாம், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயத்தார் டோல் வந்துட்டோங்க. இங்கே ஒரு டீ சாப்பிட்டு அப்படி வந்து கிளம்பிடலாம். அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கங்க. நாம் இன்றைக்கி காலையில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வந்துட்டோங்க. அதாவது பனக்குடி பக்கத்தில் வந்துட்டோம். நம்மளை வந்து காவல் கிணறுக்கு பக்கத்தில் வந்துட்டு கூப்பிட சொல்லியிருந்தாங்க. நம்ம காவல் கிணறுக்குன்னு ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் தான் வந்து லொக்கேஷன் வந்து சொல்லுவாங்க எங்கே வரணும் அப்படின்ட்டு. நைட்டு ஒரு 8 மணி 8:30 பக்கம் தான் வண்டி எடுத்திருந்தோம். அப்புறம் எங்கேயுமே நிற்காமல் அப்படி வர போய் தான் வந்து இவ்வளோ நேரத்துக்கு வர முடிஞ்சிச்சு. இப்போ வந்து டைம் காலைல கரெக்டாக ஒரு 6:15 பக்கம் தான் ஆகுது. நார்மலாக அப்படி வர போய் வந்து வந்துட்டோம். நம்ம எந்த பக்கம் வர சொல்லுவாங்களோ அந்த பக்கம் போயிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிச்சிடலாம். காலையில் ஒரு 7 மணி பக்கம் வந்தேங்க. வண்டி இன்னும் தார்ப்பாகவே அவுக்கல, அப்படி தான் நின்றுருக்கு. டைமிங் லோடுன்னு சொல்லி வந்தால் இப்போ இன்னுமே இறக்கலை. சரி, எப்போ தான் இறக்குறாங்கன்னு பார்க்கலாம். லோடுமேன் வந்து வண்டியில் ஹாயாக படுத்துருக்காரு பாருங்க. அரே பாய்.